போட்டதே முத்தம்மா தோட்டம் போட்டதே. சங்கத்தால் பிறந்த இனம் சங்கம் வளர்த்து ஒரு மொழியை 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக முதலாம் தமிழ்ச்சங்கம், 2ஆம் தமிழ்ச்சங்கம், 3ஆம் தமிழ்ச்சங்கம், 4ஆம் தமிழ்ச்சங்கம் என்று ஊர் முழுவதும் தங்கம் வைத்து தமிழ் வளர்த்த, மொழி வளர்த்த ஒரு இனம் தமிழினம். அப்படிப்பட்ட தமிழர்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? நேரம் முடிஞ்சிட்டு நிறைய விஷயத்தை சொன்னாங்க. செல்போனை பத்தி எல்லாம் பேசினாங்க. சீரழிந்து கொண்டிருக்கிறது என்று இவர்கள் கவலைப்படுகிறார்கள். அதனால இப்படியே போயிட்டு இருக்கு, இப்படியே நம்மளும் போகும் நினைக்க முடியுமா? அப்படியெல்லாம் போகாதீங்க. சாப்பாட்டுல 16 வகையான கூட்டுகளையும், காய்களையும், கனிகளையும், சுவைகளையும் அனைத்தையும் வைத்து, பழங்களை வைத்து கொஞ்சோண்டு அதை கொண்டாந்து வச்சா சாப்பிட முடியுமா? உணவிலே எல்லா விஷயத்தையும் வைத்தாலும் கூட கொஞ்சோண்டு உப்பு வச்சாதான். ஒரு படத்துல ஒரு காமெடி, வடிவேலுடைய காமெடி, அந்த காலத்துல கவுண்டமணி செந்திலோட காமெடி, கலையில் கூட நகைச்சுவையை நாம் பருக விரும்புகிறோம். ஒரு நல்ல பேச்சில் சிறப்பான கருத்துக்களோடு பாடலை கேட்கிறோம். அதே போல வாழ்க்கை சுவாரஸ்யப்பட வேண்டும் என்று சொன்னால் சுவாரஸ்யங்கள் இருக்க வேண்டும், சந்தோஷம் இருக்க வேண்டும், காதல் இருக்க வேண்டும், கேளிக்கைகள் இருக்க வேண்டும். கேளிக்கைகள் இருந்தால் தான் வாழ்க்கை சுகப்படும். பெரியவர்களே, அந்த கேளிக்கைகளாகத்தான் இந்த இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நெடிய போராட்டங்கள். இந்த போராட்டங்களை எல்லாம் தடைக்கர்களாக, இந்த போராட்டங்களை எல்லாம் தடைக்கர்களாக நினைத்து துவண்டு படுத்து விடாமல், இந்த போராட்ட களங்களை எல்லாம் படிக்கர்களாக நினைத்து ஏறி 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 மிதித்து வெற்றி பெறக்கூடிய சமூகம் தான் இந்த தமிழ் சமூகம். பெரியவர்களே, அந்த அடிப்படையில நெடிய போராட்டத்துக்கு இடையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ் சமூகம் அடையக்கூடிய எல்லை என்பது மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இன்றைக்கு உலக நாடுகளே G20 என்று சொல்லக்கூடிய முதலாளிகள், பெரிய கனவான்கள், பணக்கார நாடுகள் எல்லாம், அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் இந்தியாவும் இருக்கிறது. தமிழ் தேசம் என்பது, இன்றைக்கு தமிழுடைய பண்பாடு என்பது, கலாச்சாரம் என்பது இந்தியாவுடைய அங்கமாக இருக்கிறது. வெளிநாடுகளில் சென்று பேசக்கூடிய தலைவர்கள் எல்லாம் தமிழால், தமிழ் மொழியால், செய்யுளால் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அருமையாக சொன்னார். அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்களினுடைய வாழ்க்கையை பாழாக்கிவிடும். கடமை பற்றி கனவு காணுங்கள், அது உங்களின் வாழ்க்கையை அழகாக்கும் என்று சொன்னார். அந்த தமிழன் தான் ராமேஸ்வரத்தில் கடைதியிலே சந்துக்களையும் பொந்துக்களையும் அலைஞ்சு திரிஞ்சு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு, திருச்சியிலே ஒரு கல்லூரியிலே படிச்சுட்டு, சென்னையில போய் படிச்சுட்டு, கிடைச்ச வேலை போதும் இருந்து தன்னுடைய உழைப்பால், கடுமையான முயற்சியால் உலகமே பாராட்டக்கூடிய எத்தனை ஜனாதிபதிகள் இருந்தாலும் கலாம்னு பட்டிமன்ற பேச்சால் மட்டுமல்ல, நடிகளை சொல்லும் போது தட்டார கரவோசை, கலாமை சொல்லும் போது கரவோசை எழுப்புகிறது சொன்னால், அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த பூமி இந்திய பெருந்தேசம், தமிழ் திருநாடு. ஆக இன்பமாக வாழக்கூடிய வாழ்க்கை எத்தனை பேருடைய இரத்தத்திலே வேறுவிலே இந்த தேசம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு தியாகிகள் உருவாக்கிய பல 100 ஆண்டுகள் உழைத்த உழைப்பினுடைய பின்னணி தான் நான் முகவுரையிலே சொன்னதை போல 108 ஆண்டுகளை, 108 நாடுகளை ஆண்ட ஒரு நாடு இங்கிலாந்து தேசத்தை இன்றைக்கு கடைக்கோடியில் இருந்து சென்ற, இந்திய திருநாட்டிலிருந்து சென்ற ஒரு மகன் இன்றைக்கு பிரதமராக இருந்து ஆண்டு கொண்டிருக்கிறான். ஒரு உதாரணம் தான். இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கிய இந்த தேசத்தில் நிறைய சந்தோஷங்களையும், நிறைய தியாகங்களையும், நிறைய நல்ல நல்ல முரண்பாடுகளை எல்லாம் அகற்றி, இன்னல்களை எல்லாம் கலைத்து, நல்ல விஷயங்களால், சுவாரஸ்யங்களால் வாழ்ந்து வரக்கூடிய நம் தமிழ் தேசத்தில் நெடிய போராட்டங்களை படிக்கல்களாக நினைத்து காலில் ஏறி மிதித்து அதை தாண்டி இன்பமயமான பூந்தோட்டத்தில் நாம் நல்ல விஷயங்களால் அந்த இடத்தை நிறைவு செய்து வாழ்க்கையும் சமூகத்தையும் சந்தோஷமான விஷயங்களால் கொண்டு சென்று இந்த தேசத்திற்காக, சமூகத்திற்காக, குடும்பத்திற்காக ஒவ்வொருவரும் நினைத்து நினைத்து கலைகளை ரசித்து, நம் பண்பாட்டை ருசித்து, உழைப்பை, வியர்வையை, நல்ல பழக்க வழக்கங்களை எல்லாம் அதை கொண்டு சென்று வாழ்க்கையை சுவாரஸ்யமாக வாழ்வோம். தொடர்ந்து இந்திய திருநேசம், தமிழ் திருநாடு வெற்றிகளையே பருகும். நம் வாழ்க்கை இன்பமயமாக அமையும். இன்றைய சூழலில் வாழ்க்கை என்பது நல்ல பூமியிலே அற்புதமாக மணமணி அம்மன் சன்னிதானத்தில் இந்த முடிவை சொல்லுகிறேன். இனிமையான பூந்தோட்டம் தான், இனிமையான பூந்தோட்டம் தான், இனிமையான பூந்தோட்டம் தான் என்று சொல்லி நல்ல அற்புதமான வாய்ப்பை நமக்கு வழங்கிய மனோன்மணி அம்மன் திருக்கோயில் நிர்வாகத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும், இந்த நிகழ்ச்சி இதுவரையில் அமைதியாக இருந்து கண்டு கேட்டு பார்த்து ரசித்த அத்தனை பக்த கோடிகளுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.